In corporate, we tied up with 100 plus companies. இதில் pain points பார்த்தீங்கன்னா, we can do on-site camps, we can manage 200 people per day. So next பார்த்தீங்கன்னா, like walk-ins, D2C, இதில் வந்து fast moving lifeல நம்ம ஹெல்த் மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நம்ம ஹொசூர்ல இன்னைக்கு வந்திருக்கோம். ஃப்ரண்ட் ஆபீஸ்ல பேக்கேஜ் டீடைல். இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் சுதாகர். எஸ்கேஎம் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஒன்று நடத்திட்டு இருக்கேன். லாஸ்ட் 15 இயர்ஸாக நடத்திட்டு இருக்கேன் ஹொசூரில். ஸோ மெம்பர் வந்து எஸ்கேஎம் இண்டஸ்ட்ரீஸ் தான். பட் என்னோட பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன் இங்கே தான் ஹோசோர் கனெக்ட். ஹோசோர் கனெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இது. இதில் வந்து மல்டி வெண்டார் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து மல்டி வெண்டார்ஸ் இருப்பாங்க. இல்லை எல்லாமே வெண்டாரோட ரெடியான உடனே டெலிவரி மேன் வந்து அது பிக்கப் பண்ணிட்டு யூசருக்கு வந்து அதை டெலிவரி பண்ணுவாங்க. இதோட பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா ரேசர் பேர் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். தென் கேஷ் பேமெண்ட் இருக்கு, வேலெட்டும் இருக்கு. ஸோ இதில் எல்லாரும் வந்து சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு சிங்கிள் இந்த ஸ்டோருக்கு வந்து ஒரு ஆப் பண்ணுவாங்க. இது வந்து ஆல் இன் ஒன் ஆப். இதில் வந்து ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. ஸ்டேட் கிட் brought a lot of things to be told to you. Let us see how I am able to proceed towards this. So the president of this wonderful chapter, Hosur chapter, is Shoban Babu. So அந்த பொறுப்புல இருந்து நான் உங்களை எப்படி வேகமா குழந்தை ஓடும்போது இங்க பார்த்துக்கோ, இங்க விழுந்துடாது, அங்க எடுத்துடாது. Do's and don'ts, please. Don'ts பெருக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகும். ஸோ இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கும்போது இதை விட்டுட்டு இப்போ ஐம் லுக்கிங் அட் அ நியூ பிஸ்னஸ், வாட் வில் ஹேப்பன்? இது இளம் தொழில் முனைவோர் மையம் அதனுடைய தலைவர். இளம் தொழில் முனைவோர் மையம் வந்து மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் ஒரு அங்கமாகும். இந்த அமைப்பு நாங்கள் ஆரம்பித்தது வந்து இளைஞர்களுக்கு தொழில் போட்டியில் எப்படி வெல்வது, தொழிலை எப்படி சிறப்பாக செயல்படுத்துவது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். இது வந்து 2004 மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 21 ஆண்டுகளிலே 32 சாப்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் எங்களுடைய சாப்டர் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து மாதாந்திர கூட்டம் நடைபெறும். இன்றைக்கு வந்து ஹோசூரில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு 7 ஆண்டுகள் கடந்து உள்ளது. இன்றைக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு மாதாந்திர கூட்டத்திற்கு நான் தலைவன் என்ற முறையிலே இங்கு வந்து நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன். இப்படி ஒவ்வொரு மாதமுமே சிறப்பான ஒரு வல்லுநர்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்க பல்வேறு மீட்டிங் இங்கே நடத்துவோம். அதுல வந்து இன்னைக்கு 107 பேர் இன்னைக்கு ஹோசூர்ல இந்த மீட்டிங் இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களிலே இந்த எண்ணிக்கை பெருகும். தமிழகம் முழுவதும் அல்லாமல் பெங்களூர்லாம் இங்கே சாப்டர் இருக்கு. ஸோ இது தென்னிந்தியாவிலே இது ஒரு சிறப்பாக செயல்படும் ஒரு அங்கமாகும். இதனுடைய தலைவர் என்ற முறையில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தேங்க்யூ. ஸ்டார்ட் அப்ஸ் வாய்ப்பு நிறைய இருக்கு சார். வாய்ப்பு வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் வாய்ப்பு. சிறு தரங்கள் அங்கங்கே வருது. இருந்தாலுமே இந்தியா ஒரு வாய்ப்புள்ள நாடு. 145 கோடி மக்கள் இருக்கக்கூடிய பெரிய சந்தையில இருக்கிறோம். அதுல பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்றுமதிக்கும் வந்து அவ்வளவு வாய்ப்பு இருக்கின்றது. இன்னைக்கு இந்தியா வந்து 4 ட்ரில்லியன் எக்கானமி என்று சொல்லுவார்கள். உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 121 ட்ரில்லியன். இப்போ இந்தியாவை போன்று 28 மடங்கு உலக சந்தை இருக்கின்றது. அதனால வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நீங்க வந்து உங்கள் கவனத்தை சிதறாமல் பார்த்து சிறப்பாக செயல்பட்டு என்றால் வெற்றி நிச்சயமாக கண்டிப்பா நிச்சயம். சார் இதே மாதிரி பிளாட்ஃபார்ம் 2-3 இருக்கு. அவங்களுக்கும் உங்களுக்கு சரிங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் 2-3 இருக்குல்ல சார் ஒத்தூர்ல? இல்ல, இளம் தொழில் முனைவர் மையம் ஒரே யூனிக். இது வந்து தொழில் அறிவையும் தொழில் திறமையும் வளர்ப்பதற்காக இங்க வந்து கான்டாக்ட்ஸ் மூலமா நான் பிசினஸ் கொண்டு வர்றது. அதுவும் நடக்கும். இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நடுவுல அவங்களுடைய பிசினஸ் வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்து பண்ணுவாங்க. அதுவும் நடக்கும். சரியான வர்த்தக நடைமுறைகள் வந்து மிஸ்யூஸ் பண்றது. ஆமா சார், இதெல்லாம் பண்றேன்னு சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் சிதைந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு விஷயத்தை வந்து தெளிவோடு எடுத்து ஒரு கூர்மையோடு எடுத்து பார்க்கறது இல்லை. ஆழ விழுவதில்லை, அகல விழுகின்றார்கள். பலர் வந்து பல தொழில்களை ஆரம்பித்து சிதைந்து போகின்றார்கள். அது மட்டுமல்ல, நிதி மேலாண்மை மிக முக்கியமானது. ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுமே முக்கியம்தான். அதுல வந்து குறிப்பா நிதி மேலாண்மை சரியாக நம்ம செய்யலைன்னா நான் சொன்ன மாதிரி சிதைந்து போட. ஏன்னா
பிஸ்னஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா பிஸ்னஸ் மேன் கேனாட் thrive. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நிதி மேலாண்மை சிறப்பாக செயல்பட வேண்டும். அதே போல் ஒவ்வொன்றும் கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், சேல்ஸ் எப்படி பண்ணணும், இப்படி எல்லாத்தையும் எல்லா வெர்டிகல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கின்றோம். இதில் பெரிய பலன் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஆண்டிற்கு 30% வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு இலக்கை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்தியாவை தலை சிறந்த பொருளாதார வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த இளம் தொழில் முனைவோர் மையம் துவங்கப்பட்டது. சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சார் இப்போ சமீபத்துல ஜிஎஸ்டி குறைக்கிறாரு பாருங்க, அதுல இருந்து என்ன பெனிஃபிட் நம்ம மேனுஃபேக்சரர்ஸ்க்கு? ஐடிசி ஜாஸ்தி ஆகும். இன்னும் முழுசா வரல சார், இன்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் அதோட கெசட் வரல. என்டர்பிரைசஸ்ல என்ன ஆகுது, 18% 12% இன்புட் டாக்ஸ் வரும், ஆனா அவுட்புட் வந்து 5%. ஐடிசி ஏறும், அது ரீஃபண்ட் கிடைக்கணும். ரீஃபண்டுக்கு நம்ம ஆடிட்ஸ் எல்லாம் அதுக்கு இது கொடுக்கறது இல்ல. ஏன் சார், இது முழுசா வந்து நோட்டிபிகேஷன் வந்தால் தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு குறைக்கிறேன்றாங்க. எப்பவுமே வரியை குறைக்கும் பொழுது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கூடும், அது வரி கட்டுபவர்கள் கூட வருவார்கள். இது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய உண்மை. ஸோ வரி குறைப்பதுன்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். தேங்க்யூ.